நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், இதிலே நாம் அதிகமாக வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீண்விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். இன்னொரு செய்தியிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னொரு வசனத்திலே, நிச்சயமாக வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். எனவே வீண்விரயத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். அடுத்ததாக, நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் தனக்கு விரும்புவதையே பிற முஸ்லிமுக்கும் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். நாம் எந்த ஆடையை அணிவோமோ, நாம் எந்த உணவை உண்ணுவோமோ, அதுதான் பிற முஸ்லிம்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு செய்தி, பெருநாள் தினத்தன்று கூட சில மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இணை வைப்பான காரியங்களில் ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டிய, ஏகத்துவ முழக்கங்கள் ஒலிக்கப்பட வேண்டிய அந்த நாளில் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை சில மக்கள் பகிரங்கமாக செய்து வருகின்றார்கள். இது போன்ற அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத அந்த குற்றத்திலிருந்து சமுதாயம் முற்றிலுமாக மீள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நமக்கு ஏவினானோ, எந்த கட்டளைகளை எல்லாம் நமக்கு கட்டளையிட்டானோ, அவற்றை நமது வாழ்க்கையில் ஏற்றி நடத்து, எந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டார்களோ அதிலிருந்து தவிர்ந்து வெற்றி பெறக்கூடிய சமூக மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.